சூப்பர் தகவல் சீரிஸ்ல இது 13வது வீடியோ பதிவு. ரொம்ப யூனிக்கான தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மருது சகோதரர்கள் ஓகேங்களா, அவங்க வெளியிட்ட ஒரு பேரறிக்கை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஜம்பு தீவு பிரகடனம் சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்கு, நாவலந்தீவு பிரகடனம். அது சார் ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னா, ஜம்பு தீவு அப்படிங்கிறது இந்திய பெருங்கண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேர் தான் வந்து ஜம்பு தீவுங்கிறது. அதனாலதான் வந்து இந்திய லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு போராட்டங்கிறதுனால இதுக்கு ஜம்பு தீவு பிரகடனம் பேரு. நாவலந்தீவுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அதோட தமிழாக்கம் அப்படியே வந்து பார்த்தா நாவலந்தீவு. ஏன்னா ஜம்புக்கு வந்து தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தா நாவல் மரங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜம்பு தீவுனா நாவல் மரங்கள் நிறைந்த பகுதின்னு அர்த்தம். சோ அப்ப திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது ஜம்பு தீவு பிரகடனம் சொல்லுவாங்க, நாவலந்தீவு பிரகடனம் சொல்லுவாங்க. டிஎன்பிசில ஒரு கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷன் அதை வச்சிருக்காங்க, ஜம்பு தீவு பிரகடனம். அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு தகவல் ஓகேங்களா. சரி ஓகே. மருது சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒரு வார் டிக்ளரேஷன் வந்து ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா கர்னல் அக்னியூ அப்படிங்கிறவர் வந்து ஆங்கிலேய படைத்தளபதி. அவர் என்ன பண்றாரு, மருது சகோதரர்களை வந்து திட்டி ஒரு அறிக்கை விடுறாரு, பயமுறுத்தி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி அறிக்கை விடுறாரு. இங்க கோவம் வந்துருச்சு மருது சகோதரருக்கு. அது சின்ன மருது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவக்காரர். கோவம் வந்துட்டு என்ன பண்ணு, என்னடா நீ வந்து இங்க வணிகம் செஞ்ச வந்து ஐரோப்பிய நீ வந்து எங்களை வந்து இது பண்றியா அப்படின்ட்டு கோவப்பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு வார் டிக்ளரேஷன் ரெடி பண்ணி 2 இடத்துல ஒட்டுறாங்க. ஒண்ணு வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் ஓகேங்களா, அந்த சுவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க கோயில் சுவர்லயே வந்து ஒட்டுறாரு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை கோவில் ஓகேங்களா, திருச்சி மலைக்கோட்டை கோயில் சுவர்ல ஒட்டுறாரு. இந்த 2 இடத்துலயும் அந்த வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லக்கூடிய அந்த பிரகடனத்தை வந்து ஒட்டுறாரு. சோ ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். அதுல என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு, எல்லாரும் ஒண்ணு சேருங்க, ஜாதி மதம் எதுவுமே பாக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆற்காடு நவாப் ஓகேங்களா, ஆற்காடு நவாப் அலி வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களை வணிகம் செய்யறதுக்கு உள்ள வந்து அவங்க கூட நட்பா இருந்து கடைசி என்ன ஆயிட்டாரு, அரசாங்கத்தை அவங்ககிட்டே கொடுத்துட்டாரு. அவர் ஒரு விதவையா விட்டு அவங்க விலக்காரன் இருக்காரு, அவர்லாம் நம்பி பிரோஜனம் கிடையாது. நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்களை வந்து விரட்டி விடணும். இந்த ஐரோப்பியர்கள் வந்து இங்க இருக்காங்கிறதுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து விரட்டி விடணும். எல்லாம் ஒண்ணு சேருங்க. கடைசியா அவங்க நம்ம நாயா தான் இருக்கணும், திங்கிறதுக்கு சாப்பாடு கூட இருக்காது, தண்ணி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க எல்லாம் இப்போ எதிர்க்கலன்னா நமக்கு விமோச்சம் கூட நமக்கு வந்து ஃபியூச்சர்ல கிடைக்காது. அது இல்லாம அவங்க கிட்ட வேலை செய்வீங்களா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கீழே வேலை செய்வீங்களா நம்ம ஆளுங்க எல்லாருமே, ஆயுதம் கையில வச்சிருப்பீங்கல்ல, ஆயுதம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்களை பாத்திரத்துல சுட்டு தள்ளிடுங்க. நீங்க எங்கேயுமே பாக்காதீங்க. அப்படி சுட்டு தள்ளாம நீங்க வச்சிருக்கக்கூடிய மீசை என்னுடைய அடிமயிருக்கு சமன் சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, அப்படி நீங்க எதுவும் பண்ணலன்னா உன் பிள்ளைங்களாம் அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க, யாரு ஐரோப்பியர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, உன் பொண்டாட்டிலாம் அவங்களோட பொண்டாட்டிங்க அப்படின்ட்டு மகானவாரியா வந்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த எழுச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதி 2 இடத்துல ஒட்டிருப்பாங்க. அதை வந்து நிறைய இடத்துல வந்து பரப்புங்க. இந்த 2 இடத்துல நாங்க ஒட்டிருக்கோம், இதை நீங்க உங்க நண்பர்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்குன்னு பரப்பி இது மிகப்பெரிய ஒரு போர்க்களமா ஆக்கி வெள்ளக்காரங்களை நம்ம வந்து விரட்டடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதோட இது வந்து நான் வேணா மேல ஸ்கிரீன்ல காட்டுறதை நீங்க படிச்சு பாருங்க, புரியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இது பண்ணிட்டு திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் 24ஆம் தேதி தூக்கில போட்டிருப்பாங்க. இவரை மட்டும் தூக்கில போட மாட்டாங்க, இவருடைய வாரிசுகள் சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தூக்கில போட்டுருவாங்க ஓகேங்களா. அதுலயும் சின்ன மருது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் பிடிக்கிற அந்த ஒரு கூண்டுக்குள்ள வச்சு தூக்கில போட்டிருப்பாங்க. சோ இதுதான் வந்து தகவல், நோட் பண்ணி வச்சுங்க.